முனைவர் சொல்லாய்வு சித்தர் பாண்டியன் ஐயா நிறைய சொல்லாய்வு பண்ணி நம்ம வரலாற்றை மீட்டெடுத்திருக்கிறாங்க. அதில் முக்கியமானது என்னன்னா நம்மளோட ராசி பலன்கள். நம்ம ராசி பலன்கள் எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்பா நம்ம பிண்டாரிகள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. புலியோன் ராசிய சிம்ம ராசின்னு மாத்திட்டாங்க. சிவன் கிரீடம் மிருகசீஷம்னு மாத்திட்டாங்க. அப்ப அந்த மிருகத்தோட குவாலிட்டி தானே வரும். அப்ப மிருகசேஷம் மிருகசேஷம்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மாத்தி மாத்தி வச்சு கூட ஒரு நட்சத்திரத்தை சொருகி நம்மளை தப்பு தப்பாக கணக்கு பண்ண வச்சு இதுல எப்படிங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்தாங்க. ஐயாவை கேட்டதுக்கு ஐயா வந்து நம்ம அதுக்கு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முருகன் காலத்துல இருந்து நம்ம வாட்ச் டவர் கட்டியிருக்காங்க. கடிகார கோபுரம். அந்த கோபுரத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சங்கூதி மணி அடிப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கடிகாரமே அந்த நேரத்துக்கு வரும்போது மணி அடிக்கும். அந்த மணி சத்தத்தை வச்சு 11 மணி 1 மணி அப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இடது மூச்சுலேருந்து இடதுக்கான மூக்கு வழியா மூச்சு விட்டுட்டு இருந்தோம்னா வலதுக்கு மாறும். வலது பக்கம் வலது மூக்கு வழியா மூச்சு விட்டுட்டு இருந்தோம்னா இடதுக்கு மாறும். அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அந்த மாற்றம் அதனால அந்த குழந்தைங்க கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தூங்கும்போது திரும்பி படுத்துக்குவாங்க. ஸோ இந்த மூச்சு மாற்றத்தினால தான். ஸோ அந்த மூச்சு மாறும்போது வி ஆர் கனெக்டிங் டுவர்ட்ஸ் அ யூனிவர்சல் எனர்ஜி. நம்ம அந்த சக்தியை உள்வாங்கிறதுனால அந்த நேரத்தில் 1 நிமிஷம் முடிஞ்சா 5 நிமிஷம் அட்லீஸ்ட் இல்லை 1 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு நம்ம அந்த மூச்சு மாறுறதையும் கவனிக்கணும். நம்ம குலசாமியும் நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். அந்த சங்கூதுறது மணி அடிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கோவிலையும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயில் கோபுரத்துல வந்து ஒரு நிலையா இருக்கும். அடுக்கு 10 அடுக்கு 12 அடுக்கெல்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு அடுக்குலையும் நடுவுல ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டையில போய் மேலே ஏறி போய் விளக்கேத்துறவங்கன்னே இருப்பாங்க. அந்த எண்ணெய் போடுறவங்க ஒருத்தங்க திரி போடுவாங்க, ஒருத்தங்க ஏத்திட்டு வருவாங்க. அந்த எண்ணெய் பேர்ன் ஆகும்போது அந்த வாசத்தை நம்ம சுவாசிச்சாலே அவ்வளோ நல்லது. அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெயை மாத்திக்கணும். மலைகள்ல வேற மாதிரி எண்ணெய்கள், அந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் மூலிகைகள்லாம் கூட போட்டா இன்னும் நம்மளுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். பின்னாரிகள்லாம் ஏதோ நல்ல நேரம் கண்டம் குளிகை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சங்கத்துல இருக்க ஒருத்தர் வினோத்குமார் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, சனி கிரகம் அந்த பிளானட்ஸோட பொசிஷனை வச்சு இவங்க சொல்றாங்க. பிளானட்ஸ்ல சனி கிரகம் வந்து எவ்வளவு கிட்டக்க வருதோ அது கருப்பு தானே, கெட்ட காற்றா இருக்கும்போது அதை நம்ம சுவாசிக்கும் போது அது கெட்டதா இருக்கும் அப்படின்றாங்க. இனிமேலும் நாம கோவில்களை நம்ம இந்த பிண்டாரிகள்கிட்ட விட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த பிண்டாரிகளோட நாராசமான மொழியையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழர் கோயில்ல நம்ம தமிழர்கள் தான் பூஜை செய்யணும். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்.